ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, இன்றைய வினாக்களை பார்க்கலாமா? 51வது கேள்வி, தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? இவை எல்லாமே எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பில் முதல் இயல் இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? இவை எல்லாமே பழத்தின் மேற்பகுதிகள். 52வது கேள்வி, சரியான அகரவரிசையை கண்டறிக. சரியான அகரவரிசையை கண்டுபிடிக்கணும். எது சரியான அகரவரிசை? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். விடை சி தான் கரெக்டு. முதல்ல ஆ வரணும், ரெண்டாவது ஆ வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது எப்படி வரணுங்கிறத நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும். உயிரெழுத்து ஆ, இங்கேயும் ஆ வந்திருக்கு, இங்கேயும் ஆ வந்திருக்கு. அடுத்ததாக உயிரெழுத்து வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்து ஒற்றெழுத்து வரணும். புள்ளி வச்ச எழுத்து தான் ரெண்டாவதாக வரணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே எண் வந்திருக்கு. மூன்றாவதாக தான் உயிர்மை எழுத்து வரணும், இங்கே வந்திருக்கு. புரியுதுங்களா? இதன் அடிப்படையில் தான் இது அமைச்சிருக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 53வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்கணும். அமைங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், எல்லாமே உயிர்மை எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, மாலை தான் வந்திருக்கு. இரண்டாவது எழுத்தை பார்க்கும்போது முதல்ல புள்ளி வச்ச எழுத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன்படி இன்ச்சு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். 54வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. இங்கேயும் அகர வரிசையில் அமைக்கணும். அமைங்க பார்க்கலாம். அமைச்சிட்டிங்களா? எல்லாமே முதல் எழுத்து ஒரு எழுத்தாக இருக்குது. இரண்டாவது எழுத்தை பேஸ் பண்ணி தான் அமைக்கணும். சரி, அமைச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. ஃபஸ்ட்டு ரா வரணும், அப்புறம் நெடில் ரா, அப்புறம் ரீ, அப்புறம் ரூ. இதான் ஆன்சர். 55வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இந்த இலைனா என்ன, இந்த இலைனா என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். ரிப்பீட் கொஷின் ரிப்பீட்டாக வருது பார்த்தீங்களா? சரி, விடையை பார்க்கலாமா? இந்த இலைனா மெலிந்து போதல், அதாவது உடல் இலைத்து போதல். இந்த இலைனா நூல் இலை. அப்போ ஏ தான் ஆன்சர். 56வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமினா என்ன, கோடுனா என்ன? இதை அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? நேமினா சக்கரம், கோடுனா மலை. பி தான் ஆன்சர். 57வது கேள்வி, சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. எது சரியான வாக்கியமோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே மேற்கோள் போட்டிருக்காங்க. பட்டு சொற்களை முன்னும் பின்னும் மாற்றி போட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுதான் சரி. 58வது கேள்வி, வேர் சொல்லை கண்டறிக. நடத்தல். நடத்தல் இது தொழில் பெயருங்க. இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை நட என்பது சரி. 59வது கேள்வி, போட்டேன் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டறிக. வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. போட்டேன். விடையை பார்க்கலாங்களா? விடை போடுங்கிறது சரி. 60வது கேள்வி, ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஓடு என்பது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓடு. விடையை பார்க்கலாமா? ஓடினான் என்பது சரி. 61வது கேள்வி, வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. சூப்பரான கேள்விங்க. இலக்கண அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஒரு வினைமுற்று இருக்குது. அந்த வினைமுற்றானது எச்சப்பொருளை கொடுத்து இன்னொரு வினைமுற்றை வச்சு முடிஞ்சால்
அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை முற்றெச்சம். 62வது கேள்வி, படி என்னும் வேர் சொல்லின் வினையெச்ச சொல்லை கண்டறிக. படி என்பது வேர் சொல்லுங்க, இதிலேருந்து வினையெச்சத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? படித்து என்பது வினையெச்சம். 63வது கேள்வி, கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. கான் என்பது ஒரு வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை கண்டேன் என்பது சரி. 64வது கேள்வி, வலுவற்ற தொடரை கண்டறிக. இந்த வினா ரிப்பீட் கொஷின், நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். விடையை பார்க்கலாங்களா? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பது சரி. சில கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வருது, நல்லா பார்த்து கொள்ளுங்கள். 65வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. அதாவது ஏதோ 2 சரியாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. ஏதோ 2 சரியாக வந்துள்ளது. சரி, கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. எஸ்கேவேஷன்னா அகழ்வாய்வு கரெக்டு, ஹீரோ ஸ்டோன்னா நடுகள் கரெக்டு, எபிகிராஃபின்னா ஓலைச்சுவடி கிடையாது, இன்ஸ்கிரிப்ஷன்னா செதுக்குதல் கிடையாது. எபிகிராஃபின்னா என்ன, இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, இந்த 2க்குமான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, தெரியாதவங்க கமெண்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 66வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எது சரியாக வந்துள்ளதோ அதை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், இதுதான் சரி. 67வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. எது பொருந்தாத இணையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது பொருந்தாத இணை? விடையை பார்க்கலாங்களா? சி தான் பொருந்தாதது. வங்கம்னா கப்பல் கரெக்டு, நீக்கான்னா நாவாய் ஓட்டுபவன் கரெக்டு, மாட உள்ளெறின்னா கலங்கரை விளக்கம் கரெக்டு, எல் அப்படின்னா ஞாயிறு, அதாவது சூரியனை குறிக்கும். 68வது கேள்வி, துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. இது ஒரு ஊமைங்க. இந்த ஊமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இந்த ஊமை சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. விடையை பார்க்கலாங்களா? விடை அறியாமை. 69வது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல். பசுமரத்து ஆணி போல. இந்த கேள்வியை படித்து எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. விடையை பார்க்கலாமா? எளிதில் மனதில் பதிதல். 70வது கேள்வி, விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எந்த டைப்பான விடை? இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சுட்டு விடை. 71வது கேள்வி, விடை வகைகளை கண்டுபிடிக்கணும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எந்த டைப்பான விடை? இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம பல முறை பார்த்துட்டோங்க. விடை இனமொழி விடை. 72வது கேள்வி, வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை? ஒரு வினாவுக்கு விடையாக இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க. இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? வினா எதிர் வினாதல் விடை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லைக் போட்டீர்களா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் லைக் போடாமல் இருப்போமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கொஷின் கேட்குறீங்க. இது எந்த டைப்பான வினான்னா வினா எதிர் வினாதல் விடை. 73வது கேள்வி, விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது எந்த டைப்பான விடை? நீ படிக்கலையான்னு கேட்குறோம், அவங்க எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த டைப்பான விடை? விடையை பார்க்கலாமா? உற்றது உரைத்தல் விடை. 74வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒருமை பன்மை அடிப்படையில் எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பறவைகள் வந்து தங்கின என்பது சரி. இங்கே பாருங்கள், பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, பன்மையில் முடிஞ்சிருக்கு. மற்றதில் என்ன தவறு இருக்குது?
பறவைகள் இங்கே பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே தங்கியதுன்னு சிங்கிளில் முடிஞ்சிருக்கு. இங்கே பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே ஒருமையில் முடிஞ்சிருக்கு. இங்கே பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே வந்து உயர்த்திணை பன்மையில் முடிஞ்சிருக்கு. ஸோ தவறு. 75வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மை அடிப்படையில் பிழையை நீக்கி எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படியே பார்க்கலாமா? மொழி வளரும் தன்மை உடையது என்பது சரி. 76வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வேற்றுமை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஐயால் கூ இல்லாது கண்ணுன்னு வேற்றுமையை படிச்சிருப்போம்ல, அதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் கரெக்டு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். இப்படி தான் வரணும். 77வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க. திகிரி, அலி, அலர், கொங்கு எல்லாமே நம்ம படிச்சது தாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. திகிரினா ஆணை சக்கரம், அலினா கருணை, அலர்னா மலர்தல், கொங்குனா மகரந்தம். இதுதான் ஆன்சர். 78வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. புரிசைனா மதில், புலைனா சாளரம், பனை அப்படின்னா முரசு, கயம் அப்படின்னா நீர்நிலை. இதுதான் ஆன்சர். 79வது கேள்வி, வருதல் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. வருதல் இது வந்து தொழில் பெயருங்க. இதிலிருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வா என்பது சரி. 80வது கேள்வி, சுடச்சுடரும் பொன் போல். இது வந்து ஒரு ஊமைங்க. இந்த ஊமை கூறும் பொருளை கண்டறிக. சுடச்சுடரும் பொன் போல். விடையை பார்க்கலாங்களா? ஞானம் வளரும். அதாவது பொன்னை சுட சுட பொன் அப்படியே தகதகன் மின்னுமா. அதே மாதிரி படிக்க படிக்க ஞானமும் வளரும். இதான் ஆன்சர். 81வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை முன்பின் மாற்றி போட்டிருக்காங்க. எது சரியாக வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. இதான் சரி. 82வது கேள்வி, பிறவினை சொற்றொடரை காண்க. எது பிறவினை சொற்றொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? மாலை அணிவித்தான் என்பது தான் பிறவினை சொற்றொடர். 83வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இவ்வீட்டை கட்டினேன் என்பது. அதாவது நான் இந்த வீட்டை கட்டினேன்னு சொல்கிறேன். இது எந்த டைப்பான வாக்கியம்? கண்டுபிடிங்க. நான் இந்த வீட்டை கட்டினேன். விடையை பார்க்கலாங்களா? இது செய்வினை வாக்கியம். 84வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும். அப்துல் நேற்று வருவித்தான். இது ரிப்பீட் கொஷின். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? இது பிறவினை. 85வது கேள்வி, மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயிலுக்கு எந்த சொல் பொருந்தி வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? மயில் அகவியது என்பது சரி. 86வது கேள்வி, வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறிக. வண்டு வண்டு எவ்வாறு சத்தமிடும்? இதை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? வண்டு முரளும் என்பது சரி. 87வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. சரியான இணைப்புச் சொல்லை எடுத்து நிரப்பணும். என்ன கொடுத்துருக்காங்க? எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. இங்கே வந்து ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. இதுவே எமக்கு தாயாகும். இங்கே என்ன சொல் இணைப்பு சொல்லாக வரும்? கண்டுபிடிங்க. என்ன சொல் இணைப்பு சொல்லாக வரும்? விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் சரி. ஏனெனில் அப்படிங்கிறதா வரும். எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். இப்படி தான் வரும். 88வது கேள்வி,
சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. அச்சம் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சொல் சரியான இணைப்புச் சொல்லாக வரும்? விடையை பார்க்கலாங்களா? ஆதலால் என்பது சரி. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. 89வது கேள்வி. சரியான இணைப்புச் சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. துன்பப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி ரிப்பீட் கொஷின். விடையை பார்க்கலாங்களா? இல்லை என்றால் என்பது சரி. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். இது ஆன்சர். 90வது கேள்வி. கலைச்சொல் அறிக. மோனோலிங்குவல். இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான கலைச்சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? ஒரு மொழி என்பது சரி. 91வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக. வெயர் விண்ட். இதுக்கான நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. நேரான தமிழ் சொல் என்ன? இது ரிப்பீட் கொஸ்டின்ங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? சுழல் காற்று என்பது சரி. 92வது கேள்வி. சரியான கலைச்சொல்லை தேர்க. கோனிக்கல் ஸ்டோன். இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா எனக்கே இந்த வீடியோக்குள்ளே போடும்போது தாங்க தெரியுது, கிட்டத்தட்ட 60% வினாக்கள் ஏற்கனவே வந்த வினாக்கள் தான். அதே மாதிரி இருக்கிற வினாக்களை தான் கேட்டு வச்சுருக்காங்க. ஒரு 40% மட்டும்தான் புதுசாக கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை குமிழிக்கல் என்பது சரி. 93வது கேள்வி. ஒரு ஊர் அடிப்படையில் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஒரு ஊர் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? இது பலமுறை பார்த்த வினாதான். விடை ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது கரெக்டு. இங்கே பாருங்கள், இது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு வரணும். 94வது கேள்வி. பிழை திருத்துதல். ஒரு ஓர் அடிப்படையில் சரியான எண்ணடைய தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், எது சரியாக வந்திருக்கு? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? ஓர் அடர்ந்த காடு என்பது சரி. இங்கே பாருங்கள், ஆ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். 95வது கேள்வி. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் அடிப்படையில் சரியாக அமைந்த தொடர் எது? எந்த தொடர் சரியாக அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? ஓர் இனிய காலை பொழுது என்பது சரி. இங்கே பாருங்கள், உயிரெழுத்து வந்திருக்கு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வந்திருக்கு. அடுத்து 96வது கேள்வியிலேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சரியான பதிலை கொடுக்கணும். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்ன கேள்வின்னு படிச்சுட்டு கேள்விக்கான பதிலை தான் நீங்கள் தேடணும். நீங்கள் பத்தியை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிரும். சரி, கேள்வியை பார்க்கலாங்களா? 96வது கேள்வி. சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம். சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம். என்ன வருது பாருங்கள், முதல் வரியிலே இருக்குது, கவிதைகள் எனலாம். அப்போ விடை கவிதை. 97வது கேள்வி. திபாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எது? திபாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எது? கண்டுபிடிங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிற்பக்கலை பற்றி திபாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்போ விடை சிற்பம். 98வது கேள்வி. தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? தூண்களில் என்னென்ன சிற்பங்கள் காணப்படுதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், சிங்கம், யாழி, தாமரை மலர், இந்த மூன்றும் காணப்படுதான். சிங்கம், யாழி, தாமரை. அப்போ இங்கே பாருங்கள், சீதா ஆன்சர். 99வது கேள்வி. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? காவலர் நிற்பது போன்ற சிற்பம். விடையை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. பல்லவர் காலத்தில் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ விடை பல்லவர் கால குடைவரை கோவில்கள். 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
100வது கேள்வி, திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? திருச்சி மலைக்கோட்டையில் சிற்பம் இருக்குது, அது யாருடைய காலத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளது. அப்போ விடை பல்லவர் கால சிற்பங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் வந்திருக்கும். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.